ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதையோட போகலாம். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லணுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் டக்குன்னு சொல்ல முடியல. அதுதான் பிரச்சனையே அப்படின்னு. ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு நிலமைங்கிறது புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த நேரத்தில் யாரையும் இன்னும் சரியாக சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதையெல்லாம் பற்றி பேசி என்ன ஆக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறது இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கிறதுல தானே ஒரு தைரியங்கிறதே இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி ஒன்றும் நம்ம இப்போக்கி பேச வேணாம். அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னே நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அதையெல்லாம் நான் எதுக்கும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கப்புறம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை தான். ஏன்னா நம்ம டக்குன்னு எல்லாரையும் சொல்லிடுறோம். ஆனால் அவங்க சூழ்நிலையிலேருந்து அந்த விஷயத்த பார்க்குறப்ப தான் அதோட கஷ்டங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ என்னங்கிறது புரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறதுலையுமே நம்ம எந்த அளவுக்கு இதாக இருக்கிறோமோ அதுதான் முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் இனிமேலாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. போக போக நம்மளுக்கு எல்லாமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணுங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமாக பட்டுகிட்ருக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதையெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக ஒரு சில விஷயங்களை செய்கிறோம் இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதையெல்லாம் நம்ம எந்த நேரத்தில் எது மாதிரி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஒரு இதாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. போக போக நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு நடக்கிறது மாதிரி நடக்கும். அதையெல்லாம் நம்ம நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் ஒரு சில விஷயங்களை சரியாக செய்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கிட்டு இது பண்ணணுமே தவிர, அதை தாண்டி நம்மளுக்கு இதுக்கப்புறம் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா, புரியாமல் இல்லை. அந்தந்த நேரத்தில் அது இதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாததுக்கான தேவைங்கிறது கிடையாது. எல்லாருமே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுல நினைக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எல்லோரும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுல தானே இதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்மளால் எல்லாம் சரி பண்ண முடியுதா என்னங்கிறது தெரியலை. பார்த்து முடிவு எடுத்துக்கலாம்ப்பா. நம்மளுக்கு எதுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம சரியாக ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கான இது நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, அடுத்தடுத்த இதில் நம்ம யாரையும் குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு